ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் மேக் பண்ணுற ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் தான். 1 ரோல் கூட புதுசாக கூட கேட்டிருக்காங்க. அது மேக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கலர் எடுத்து 5 அடியில் 17 ஒயர்கள் எடுத்து 17 ஒயர்கள் ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணி ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி பேஸ் வந்து நான் 10 லைன் போட போகிறேன். பாருங்கள், பேஸ் போட்டுட்டு 10 லைன் பேஸ் போட்டு நான் வந்து குச்சி சொருகிறேன். குச்சி சொருகிறது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் மேக் பண்ணுவேன். கூட கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ, இந்த ஒயரில் மேக் பண்ணுறதுனால கோடைங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஹெவியாக கெட்டியாக இருக்குது. ஒயரு போடுறதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில விட்டு போகாது, கலர் போகாது, நல்லா நீட்டாக இருக்கும். மற்ற பிராண்டெல்லாம் கூட வாங்கினீங்கன்னா ஒயர் வெளுத்த மாதிரி இருக்கும். இந்த பிராண்ட் ஒயர் வந்து நல்லா போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. போடுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, நாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இறுக்கி போட்டுக்குங்க. எவ்வளோ இறுக்கி போட்டுருக்கேன் பாருங்க. நாட்ஸ் எல்லாம் நல்லா இறுக்கி போடுங்க. போடும்போது இறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்லா இறுக்கி போட்டுக்குங்க. நான் எப்பவுமே பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன். அப்போ தான் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 லைன் 2 லைன் சேர்த்து வச்சிருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா நான் சேர்த்து வாங்கிக்குவேன். 1 ரோல் கூட. பாருங்கள், இப்போ வந்துட்டு இதில் 9 லைன் இருக்குது. 9 லைன் வந்து உங்களுக்கு இவ்வளோ வருது. பாருங்கள், அது வின்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது 1ல் இருந்து கரெக்டாக 4.5 வருது வின்த்து. லென்த்து பாருங்கள், லென்த்து வந்து 8 வருது. பாருங்கள், லென்த்து வந்து 8 வருது. இதோ இங்கேருந்து எடுத்துட்டோம்னா 8 வருது வின்த்து. வின்த்து 4.5, லென்த்து 8. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு அதே மாதிரி அதே லைனை வச்சு இந்த பக்கம் திருப்பிட்டு லைன்ஸ் போட்டு இங்கே பாருங்கள், இந்த 3 இதையும் கரெக்டாக பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒயர் வெட்டுறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா 5 அடியில் 17 ஒயர் வெட்டணும். 17 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி ஒரு 1/4 அடி காட்ட விட்டுட்டு ஒயரை விட்டுட்டு நான் வந்துட்டு அடிபாகம் போட்டிருக்கேன். இது வந்து 10வது லைன் வருது. நான் எப்பவுமே தான் சொல்லியிருக்கேன்லங்க, நான் 1 லைன் 2 லைன் சேர்த்து வாங்கினேன்னா போட்டேன்னா அதுக்கு தகுந்த காசு நான் வாங்கிக்குவேன். ஏன்னா வந்து பேஸ் நல்லா ப்ராடாக இருந்தால் தான் திங்ஸ் அதிகமாக வைக்க முடியும். பார்க்குறவங்களுக்கும் 1 கூடைங்கிறது 2 கூடை வாங்குவாங்க. என்கிட்ட வாங்கினா அத்தனை வீவர்ஸுமே ரிட்டைன் தான் வாங்கியிருக்காங்க.
ஒரு தாட்டி வாங்கி பார்த்துட்டு திருப்பி 4 கூட 5 கூட இருந்தால் எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதான் இதெல்லாம் வந்து நான் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுக்குறேன். கடைகளுக்கெல்லாம் இல்லை, எந்த கடைகளுக்கும் நான் போட்டு கொடுத்ததில்லை. வீட்டு ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் இது நாள் வரைக்கும் போட்டுட்டு இருந்திருக்கேன். பாருங்க, அதனால தான் எனக்கு ஒரு ரோலில் முடிகிற கூட எப்பவுமே 1.25, 2 ரோலில் முடிகிற கூட 2.25 வரதுக்கு காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட்டு போட்டோம். பாருங்கள், 10 நாட் போட்டு இதை வந்துட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு எப்பவுமே நான் வந்துட்டு இந்த பக்கம் நான் முடி போட்டு வச்சுக்குவேன். அப்போ தான் இதில் நான் போடணும். அதனால் போட்டு இது ரன்னிங் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரன்னிங் ஒயரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இதை வந்துட்டு நான் சுற்றிக்குவேன். எப்பவுமே நான் இப்படி தான் கூட போடும்போது இதை எடுத்து அப்படியே சுற்றி எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். தனியெல்லாம் குச்சியெல்லாம் வச்சுட்டு சொருகிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி முடி போட்டுக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி முடி போட்டு போடுறப்ப எடுத்து விட்டுக்கலாம், பண்ணிக்கலாம், சிக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.